Hi, this is Vedappuram, இப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஸோ நாளைக்கு நிஃப்டி என்ன ப்ரெடிக்ட் ஆக போகுது, ஸோ பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஃபண்டமெண்டலாகவும் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாகவும் வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட க்ளோசிங்கில் வந்து 162 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோசிங் நடந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50ல் HDFC பேங்காக இருக்கட்டும், டாடா கன்சியூமர் ப்ராடக்டாக இருக்கட்டும், கோட்டக் மஹேந்திரா பேங்காக இருக்கட்டும், அதானி போர்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ குறிப்பாக இன்றைக்கி நிஃப்டியோடைய ஒரு சப்போர்ட்டுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் ஸ்டாக்கும் FMCG ஸ்டாக்கும் தான் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்ஸஸுமே வந்து க்ரீனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு ஹியூஜான ஒரு ரேலி. க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 921 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி 52,550க்கு மேலே ஒரு க்ளோசிங் ஓப்பனிங்கில் இருந்தால் அது ஒரு ரேலி தான் வந்து நமக்கு வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் நடக்கலை. கண்டினியூஸாக இது வந்து தொடருமா அப்படிங்கிறத நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷனாகவே வந்து ஒரு ஸ்டாக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்டாக்காக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ட்ரேடிங் செஷனில் 40% வரை ஏறி இருக்குது. அப்படி என்ன ஸ்டாக் அப்படின்னு கேட்குறீங்களா, ஒக்காட் ஃபார்மா தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 40% வந்து நல்ல ஒரு அப்சைடில் வந்து இன்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோடைய எதனால் இந்த ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுடைய ஆன்டிபயோட்டிக் ட்ரக் டீலிங்கில் வந்து யூஎஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இவங்களுடைய மருந்தை கொடுத்து அதில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் தெரிஞ்சிருக்கிறதாக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஒக்காட் ஃபார்மா கண்டினியூஸாகவே வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வரும்போது அதில் ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நிஃப்டி இப்போ நமக்கு டெக்னிக்கலாக என்ன ப்ரெடிக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு 24,210 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24,308 அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு 18 பாயிண்ட்டு கீழே வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஃபர்தராக நமக்கு நாளைக்கு வந்து என்ன ஒரு ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,308 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சதுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 24,369ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதே நேரம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,271 ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்குது. பட் அந்த லெவலை நமக்கு உடச்சி கீழே ஒரு க்ளோசிங் நடந்தால் 24,210 ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கேப் அப்பில் நமக்கு ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதோ அந்த பக்கம் வந்து நம்ம ஒரு ட்ரேடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 24,200 காலையும் 24,400 புட்டையும் நம்ம வந்து
வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்குவோம். எந்த பக்கம் நமக்கு பிரேக் அவுட் நடக்குதோ ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரியில் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் ஒரு ட்ரேட் எடுங்க, இல்லைனா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஹையில் இருக்குது, ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ எந்த பக்கம் வேணாலும் டைரக்ஷனல் திரும்பலாம். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக நம்ம பேங்க் நிஃப்டியில் என்னங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 52,499 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு அப்சைடு கொடுத்து மறுபடி ஒரு சின்ன கரெக்ஷன் மோடில் ட்ராவல் ஆகுது. நாளைக்கு வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 52,879ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். பட் அது பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 52,499 இருக்கும். ஒருவேளை நமக்கு ஒரு கேப் அப் நடந்து 53,259க்கு மேலே நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 53,574ங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 52,800 காலையும் 53,300 புட்டையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.